Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Google Sheetsல நமக்கு தேவையான named function ஒரு new custom functionனை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all ஒரு named functionனா என்ன and எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும்ங்கறத ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் மூலமா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய ரேட்டுக்கு ஒரு 10% பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தேவை. நல்லா கவனிங்க, இதுக்கு நம்ம என்ன கால்குலேஷன் எப்படி செய்வோம்? ஈக்குவல் டு ரேட் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிட்டு மல்டிப்ளைட் பை 10% அப்படின்னு கொடுத்து நாம ஒரு டிஸ்கவுண்ட்டை என்ன பண்ணுவோம்? கெட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டை கெட் பண்ணுறதுக்கு இதுதான் கால்குலேஷன். பட் இப்படி ஒரு ஃபார்முலாவை நம்ம உட்காந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஃபங்க்ஷனில் ஒரே கிளிக்கில் இந்த வேலையை ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட கஸ்டம் ஃபங்க்ஷன் ஒரு நேம்டு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு டேட்டா டேப்குள்ளே போனோம்னா டேட்டா மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு நேம்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இல்லை செல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கீழே பாட்டமில் வியூ மோர் செல் ஆக்ஷன்ஸில் போய் பார்த்தாலும் டிஃபைன் நேம்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிளிக் பண்ண உடனே நியூ நேம்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பெயின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. முதல்ல கேட்குறது புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபங்க்ஷனோட நேம் என்ன? நியூ ஃபங்க்ஷன் 1 இருக்குது. பட் நமக்கு தேவையான நேம் என்ன பண்ணலாம்? கொடுத்துக்கலாம். பட் நல்லா கவனிங்க, நாம் கொடுக்குற ஃபங்க்ஷன் நேமில் எந்த விதமான ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால நான் இப்போதைக்கு வெறுமனே 10_discount அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? கொடுத்துக்கிறேன். அதை கூட டிஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? ஷார்ட் ஃபார்மில் முடிச்சிடுறேன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேலை டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னா தாராளமாக கொடுத்துக்கலாம். This function will only provide a discount of 10%. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு. கீழே பார்த்தோம்னா ஃபார்முலாவோட டெஃபினிஷன், நாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோங்கிறது டெஃபினிஷனாக வந்துருச்சு. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி வராது. நாம் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை டைப் பண்ணுற மாதிரியோ இருக்கும். நாம் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு வந்ததுனால அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை இது எடுத்துக்கிச்சு. நல்லா கவனிங்க, அந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணது ஒரே ஒரு செல் ரெஃபரன்ஸ் தான். இந்த D2ங்கிற ரெஃபரன்ஸுக்கு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நேம் என்ன பண்ணலாம்? கொடுத்துக்கலாம். ஸோ D2 அப்படிங்கிறது ஒரு செல்லை தான் செலக்ட் பண்ணணும். இல்லை ரேட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை டோட்டல், இல்லை அமௌண்ட் ஏதாவது நம்ம கொடுக்கலாம். பட் நான் இப்போதைக்கு செல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம டிஃபைன் அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து ஃபைனலாக நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம். ஒருவேளை ஆர்குமெண்ட்டுக்கும் நாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் அது ஆப்ஷனல் தான், நிச்சயமாக அது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம். இப்போ நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் பேனலில் பார்த்தோம்னா 10 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா, அந்த புது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் நாம் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டை எங்கே கெட் பண்ணணும்னாலும் சரி, ஈக்குவல் டு அந்த செல்லை செலக்ட் பண்ணி மல்டிப்ளைட் பை 10% டிஸ்கவுண்ட்னு அந்த ஃபார்முலா உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நேம்டு ஃபங்க்ஷன் வந்துடும். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண வேண்டிய அந்த செல்லு தான். நம்ம 10% அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்டர் கொடுத்தா போதும். 10% டிஸ்கவுண்ட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த சின்ன ஃபார்முலாவுக்கே நமக்கு வேலை கம்மியாக இருக்குன்னா அப்போ பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாஸை நம்ம பில்ட் பண்ணும் போது இந்த மாதிரியான கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேலை எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றத நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இதே டிஸ்கவுண்ட் தான் நமக்கு தேவை, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தேவை. ஸோ ஒரு கஸ்டமர் எந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ரேட்டு, அந்த கேட்டகரி எல்லாமே இருக்குது. பட் என்ன விஷயம்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போது அந்தந்த கேட்டகரிக்கான டிஸ்கவுண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடணும். ஒன்ஸ் இங்கே அப்ளை ஆயிடுச்சுன்னா அப்போது டிஸ்கவுண்ட் போக அவங்களுடைய நெட் அமௌண்ட் என்ன, அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ அப்போது கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் இங்கே அப்ளை ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம்.
நாம என்டர் பண்ண போகிற ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம நேம்டு ஃபங்க்ஷனில் என்டர் பண்ணலாம். பட் இருந்தாலும் முதல்ல ஒரு செல்லில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் அதை நேம்டு ஃபங்க்ஷனில் கொண்டு போகும்போது இன்னும் நமக்கு புரிதல் நல்லாயிருக்கும். சரி, நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல என்ன கேட்குது? சர்ச் கீ. எதை சர்ச் பண்ணணும்? நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கேட்டகரியை தான் என்ன பண்ணணும்? சர்ச் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம கமா கொடுத்துடலாம். லுக்கப் ரேஞ்ச், இந்த கேட்டகரியை எங்கேருந்து சர்ச் பண்ணணும்? அது நம்ம டிஸ்கவுண்ட் ஷீட்டுங்கிற இந்த ஷீட்டில் தான் இருக்குது. இங்கே தான் கேட்டகரியோட ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் இருந்து தான் அந்த கேட்டகரியை சர்ச் பண்ணணும்னு கொடுத்துருக்குறோம். நல்லா கவனிங்க. F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணுங்கள். ஒரு வேளை F4 கொடுக்கும் போது வேலை செய்யலைன்னா கீபோர்டில் FN கீயை முதல்ல ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது கமா கொடுத்தோம்னா என்ன கேட்குது? கமா கொடுத்தோம்னா என்ன கேட்குது? ரிசல்ட் ரேஞ்ச். நமக்கு என்ன தேவை? ஒவ்வொரு கேட்டகரியோட டிஸ்கவுண்ட் என்னங்கிறது வரணும். அப்போது இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் ரேஞ்சுங்கிறதுனால அதையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம கமா கொடுத்தோம்னா மிஸ்ஸிங் வேல்யூ, மேட்ச் மோட், சர்ச் மோட் இதெல்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வருது. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல், நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா 15% டிஸ்கவுண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபில் பண்ணும்போது கவனித்து பாருங்கள். எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சா? ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த டிஸ்கவுண்ட். ஸோ லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பர்ச்சேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது சரியான டிஸ்கவுண்ட் என்னன்னு வந்தாச்சு. பட் டிஸ்கவுண்ட் வரது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட் என்னன்றதும் கேல்குலேட் ஆயிடணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃபரன்ஸை நம்ம கொடுத்துடலாம். அதாவது இந்த செல் எது? ரேட் இருக்கக்கூடிய செல் மல்டிப்ளைட் பை எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? கொடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? கரெக்டாக அந்த பர்சன்டேஜோட கேல்குலேட் ஆகி சரியான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்னங்கிறது வந்துடும். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக நெட் அமௌண்ட், அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னங்கிறது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்படியே Ctrl+C கொடுத்து என்ன பண்ணியாச்சு? காப்பி பண்ணியாச்சு. யோசித்து பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ரெஃபரன்ஸாக போய் செலக்ட் பண்ணி கொண்டு வரோம். பட் இந்த ஃபார்முலாவை கவனிக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? இந்த வேலையை ஈஸி ஆக்கிறதுக்கு தான் நம்ம நேம்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? டேட்டா மெனியூக்குள்ளே போயிட்டு நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் இருக்குது. பட் இப்போ ஒரு நியூ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? க்ரியேட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனோட நேமை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? கொடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ வேணுமோ தெளிவாக வச்சுக்கலாம். சரி, ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. அப்படியே கீழே வந்தோம்னா அடுத்தது என்னது? ஃபார்முலா டெஃபினேஷன். காப்பி பண்ணியிருந்த அந்த ஃபார்முலாவை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். கீழே பார்த்தோம்னா ஒன்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ண உடனே அந்த ஃபார்முலாக்குள்ளே நாம் என்னென்ன செல் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணோம், என்னென்ன ரேஞ்ச் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்குறோம், இது எல்லாமே வந்தாச்சு. இது எல்லாத்துக்கும் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுற ரீப்ளேஸாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ D2ங்கிறது எதை குறிக்குது? ரேட்டை குறிக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? select_rate என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்னொரு நோக்கம் அது ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரீடபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். ஓகே, செலக்ட் ரேட், அந்த ஆர்குமெண்ட் என்னது? செலக்ட் ரேட் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நம்ம டிஃபைன் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தோம்னா C2. இது எதை குறிக்குது? கேட்டகரியை குறிக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? C2ல் போயிட்டு செலக்ட் கேட்டகரி கொடுக்கலாம், இல்லை மொட்டையாக கேட்டகரின்னு கொடுக்கலாம். எப்படி வேணுமோ நம்ம இஷ்டம் தான். பட் நமக்கு அது புரியணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. டிஃபைன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் ஷீட், அதாவது வேறு ஒரு ஷீட்லேருந்து 2 ரேஞ்சை நம்ம என்ன பண்ணோம்? செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போது இதுக்கு நாம் ஒரு நேம் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். A2லேருந்து A11 வரைக்கும் நாம் என்ன செலக்ட் பண்ணுறோம்னா கேட்டகரி தான் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போது கேட்டகரி ரேஞ்ச் நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது கடைசியானது டிஸ்கவுண்ட் ரேஞ்ச். ஸோ ஒன்ஸ் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கான நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா விளக்கமாக இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். பட் நாம் எதுவும் கொடுக்கல, அப்படி டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நம்ம க்ரியேட் பண்ண நியூ ஃபங்க்ஷனோட நேம் என்ன? ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரேஞ்சாக நம்ம போய் உட்காந்து செலக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஆர்குமெண்ட் உங்களுக்கு தெரியலனா பக்கத்தில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? ஃபார்முலா ஹெல்ப்பை ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டால் போதும். ரைட், ஃபஸ்ட்டு என்ன கேட்குது? செலக்ட் ரேட். இங்கே எக்ஸ் லுக்கப்லாம் வரல, ஜஸ்ட் நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு இல்லையா? செலக்ட் ரேட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரேட்டை செலக்ட் பண்ணுறோம்.
கமா கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் கேட்டகரி இல்லையா, கேட்டகரியை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது கேட்டகரியோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குது. நேராக போய் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டகரி ரேஞ்ச் என்ன பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் F4 கொடுத்து லாக் பண்ணிடுறது நல்லது. ஓகே, கமா கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலானது டிஸ்கவுண்ட் ரேஞ்ச், அதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், XLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போது முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மெத்தடை விட நமக்கு வேலை கம்மி, அதுவும் இல்லாமல் ரீடபிலிட்டி புரிதல் இப்போ அதிகமாகவே பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை XLOOKUPக்கு பதிலாக நீங்கள் VLOOKUP யூஸ் பண்ணுறீங்க, பட் அதுக்குள்ளே if error ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் நாம் கொடுக்குற ஆர்கியூமெண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே வேலை உண்டு. அப்போது மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும் போது அதை நேம்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அழகாக மாற்றி கொண்டு வரும்போது வேலை ரொம்பவே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லை, வேண்டாம், அதை டெலீட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் நம்ம டேட்டாவில் போயிட்டு நேம்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடலாம். அண்ட் அங்கேருந்து நமக்கு தேவையில்லாத ஃபங்க்ஷன் அங்கேருந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஈவன் எடிட் பண்ணணுன்னாலும் தாராளமாக நம்ம அங்கேருந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஈவன் Ctrl+Z கொடுத்து நம்ம ரிவர்ட் பண்ணிக்கவும் முடியும். சரி, ஒருவேளை வேறு ஒரு ஷீட்டில் இருக்கிறோன்னு வச்சுப்போம். ஓகே, நாம் ஒரு ஃபைலில் இருக்கிறோம், இன்னொரு ஃபைலில் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து நாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஒரு நியூ ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு அந்த நேம்டு ஃபங்க்ஷன் தேவை. பிகாஸ் இங்கே போயிட்டு நம்ம 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எதுவும் வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டு நம்ம கொடுத்தோம்னா, அப்படி தான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நேமு டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா எதுவும் வரப்போகிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா டேட்டாவில் போயிட்டு நேம்டு ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு இம்போர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் அங்கேருந்து என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எந்த ஃபைலில் இருந்து ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம நேராக என்ன பண்ணலாம், ரீசெண்ட்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக நம்ம க்ரியேட் பண்ணது எனது நேம்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ஸ்ப்ரெட்ஷீட் தான். இந்த ஃபங்க்ஷனில் தான் நமக்கு தேவை அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸோட லிஸ்ட்டு வந்துடும். அதில் நமக்கு தேவையானது என்னங்கிறது செலக்ட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை எல்லாம் தான் தேவைன்னா இம்போர்ட் ஆல் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு தேவையான நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் இன்னொரு புது ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை எல்லா ஷீட்டுக்கும் அக்ராஸ் த ஷீட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகுது, ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, அது மட்டும் இல்லை ரீயூசபிலிட்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்படி நமக்கு தேவையான நேம்டு ஃபங்க்ஷன்ஸை தாராளமாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் கூகுள் ஷீட்ஸுக்கான டுட்டோரியல்ஸ் பார்க்கலன்னா என்டையர் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.